வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதனை பாஜக எம்எல்ஏக்கள் விமர்சித்துள்ளனர். நாடாளுமன்ற மக்களவையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதை கண்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். மிகுந்த கண்டனத்துக்குரியது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆதரவாக 288 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள். இந்த சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்த்து வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை 232 என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, முழுமையாக திரும்ப பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து. அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல், மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து தபாக வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன், மாமக அப்துல் சமது, மதிமுக சதன் திருமலைக்குமார், விசிக சிந்தனை செல்வன், பாமக ஜி.கே. மணி, காங்கிரஸ் அசன் மௌலானா, அதிமுக கொறடா எஸ்.பி. வேலுமணி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் ஆகியோர் இந்த அறிவிப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாஜக சார்பில் பேசிய நயினார் நாகேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார். ஆனா சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையில போடுறத போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமா மாற்றி இருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றி இருக்கிறாங்க. உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது. அது தாய்மொழி கல்வியில படிக்கணும்னு சொல்றாங்க, அது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு மாயை ஒரு கிரியேட் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா முழுமையாக திருத்தப்பட வேண்டும் என்றும் சிறுபான்மையினரின் அச்சத்தை போக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அதிமுக உறுப்பினர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பேரவையில் முதலமைச்சர் முழக்கம் எழுப்ப அனைத்து உறுப்பினர்களும் அந்த முழக்கத்தை எதிரொலித்தனர். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.